நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல முழுக்க முழுக்க சயின்ஸ் ஃபிக்ஷனை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஆக்ஷன் மூவியான அட்லஸ் அப்படிங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்திருக்கு. அதுக்கெல்லாம் இல்லாத தனி சிறப்பு இந்த மூவிக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே பூமியில ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அந்த போர் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களுக்கும் ஏஐயால உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கும். ஒரு டைமுக்கு மேல ஏஐயால உருவாக்கப்பட்ட மனிதர்களை நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த போர்ல இருந்து பின்வாங்கி தங்களுக்காக உருவாக்கப்பட்ட வேற்று கிரகத்துல இருக்கக்கூடிய அவங்களோட உலகத்துக்கு போயிருவாங்க. ஆனாலும் மறுபடியும் அந்த ஏஐயால உருவாக்கப்பட்ட மனிதர்களால நமக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டீமை அந்த ஏஐ மனிதர்கள் இருக்கக்கூடிய வேற்று கிரகத்துக்கு அனுப்பி அங்க வச்சே அவங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரோட ஹெல்ப் தேவைப்படும். அப்படி அந்த முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி தெரிஞ்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கதான் இந்த படத்தோட கதாநாயகி. இவங்களும் நம்ம மனிதர்களோட டீம் கூட சேர்ந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை அழிக்கிறதுக்கு வேற்று கிரகத்துக்கு போவாங்க. அப்படி இவங்க போறதுக்கு ஒரு ஸ்பைஸ் ஜெட்டை ரெடி பண்ணி அதன் மூலியமா இவங்க இங்க இருந்து அந்த வேற்று கிரகத்துக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில அந்த ஏஐ மனிதர்கள் நம்மளை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் ஸ்கேனர்ல தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அந்த ஏஐ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ரொபோட்ஸையும் ட்ரோன்ஸையும் அனுப்பி அந்த மனிதர்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் ஜெட்டை அழிக்க சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ஏஐ மனிதர்களோட ரொபோட்டும் அந்த ட்ரோன்ஸும் நம்ம மனிதர்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் ஜெட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு டைமுக்கு மேல அந்த ஸ்பைஸ் ஜெட் வெடிச்சு சிதறிடும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அயன்மேனுக்கு மாதிரியாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐயாலான ரொபோட்டிக் சூட்டை இவங்க மாட்டிக்கிட்டு அந்த ஸ்பைஸ் ஜெட்ல இருந்து குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க என்னதான் அந்த ஸ்பைஸ் ஜெட்ல இருந்து வெளியே வந்துட்டா கூட அந்த ஏஐயால அனுப்பப்பட்ட ரொபோட்ஸ்களும் ட்ரோன்ஸ்களும் நம்ம மனிதர்களோட அந்த ரொபோட்டிக் சூட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு மனிதர்களா அந்த அட்டாக்ல இறந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நம்ம ஹீரோயின் எப்படியோ அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு அந்த வில்லன்களோட கண்ணுக்கு படாத ஒரு இடத்துல போய் விழுந்துருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கீழே விழுந்ததுக்கு அப்புறமா அந்த ரொபோட்டிக் சூட்டும் நம்ம ஹீரோயினும் கனெக்ட் ஆகுறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்னதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு கை தேர்ந்தவங்களா இருந்தா கூட இந்த ரொபோட்டிக் சூட்டை பத்தி உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த ரொபோட்டிக் சூட்டை எப்படி கமெண்ட் மூலியமா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அந்த ரொபோட்டிக் மிஷின் இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தா கூட இவங்களால ப்ராப்பரா அந்த ரொபோட்டிக் சூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதற்கு அந்த ரொபோட்டிக் சூட் என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்க 100% ஏன் கூட உங்களை நீங்க சிங்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க மைண்ட்ல நினைக்கிற விஷயத்த நானே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அதை நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கூட என்னைய நான் சிங்க் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா விரும்பல, அதனால நான் சொல்ற கமெண்ட்டை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா இங்க இருந்து நம்ம சேஃபா போறதுக்கு பக்கத்துல என்ன இடம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு அந்த ரொபோட் சொல்லும், இங்க இருந்து நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமே பக்கத்துல சேஃபான இடம் இருக்கு, அங்க நம்ம பறந்து போனோம் அப்படின்னா இவ்வளவு நேரத்துல பறந்து போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பறந்து போனோம் அப்படின்னா எதிரிகளோட கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம இங்க இருந்து நடந்தே போயிடுவோம், போயிட்டு நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ரொபோட்டிக் சூட் என்ன சொல்லும் அப்படின்னா, இங்க இருந்து நடந்து போனோம் அப்படின்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், அது வரைக்கும் என்கிட்ட பேட்டரி பேக்கப் இருக்காது, அதனால நான் ஷட் டவுன் ஆயிருவேன், அதற்கு ஒரே வழி இங்க இருந்து நம்ம பறந்து போறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பறந்து போனோம் அப்படின்னா இங்கேயே நம்மள எதிரிகள் அழிச்சிருவாங்க, அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. போற வழியில அந்த எதிரி ட்ரோன்களாலையும் ரொபோட்களாலையும் அட்டாக் செய்யப்பட்ட மனிதர்களுடைய ரொபோட்டிக் சூட் அங்க ஒன்னொன்னா கிடக்கிறத பார்ப்பாங்க. அங்க மனிதர்கள் ஃபுல்லா இறந்து கிடக்கிறதையும் பார்ப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த எதிரிகளால உருவாக்கப்பட்ட அந்த ஏஐ மனிதர்களும் அந்த அந்த ட்ரோன்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வர்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு வழியா அவங்க கூட ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின்
அந்த ரொபோட்டிக் சூட் கிட்ட இங்க இருந்து வில்லன் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது பக்கம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ரொபோட்டிக் சூட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து சொல்லும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹீரோயின் வந்துட்டு வில்லன் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போனா நீங்க அழிஞ்சிருவீங்க. இதுவே நம்ம மக்கள் இருக்கக்கூடிய அந்த சேஃபர் சைடு போனீங்க அப்படின்னா அங்க இருந்து நம்ம வந்துகிட்டு பெரும் படைகளை கூட்டிட்டு வந்து அந்த வில்லனை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம இப்ப தப்பிச்சு போறதை விட அந்த ரொபோட்டிக் வில்லன்கள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்கள அழிச்சு நம்ம என்னோட மக்களை பாதுகாக்கிறதா என்னோட முதல் வேலை. அதனால நீ என்னை வந்துட்டு வில்லன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லும். நம்ம ஹீரோயின் சொல்றதுக்கு முதல்ல அந்த ரொபோட்டிக் சூட் வந்துட்டு ஓகே சொல்லாட்டா கூட நம்ம ஹீரோயின் நான் ஹியூமன் நீ ஏஐ தான், நான் சொல்ற கமெண்ட்டை தான் நீ ஃபாலோ பண்ணும், உனக்கு என்னை ரூல் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது, அதனால என்னை நீ வில்லன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழியே இல்லாம அந்த ரொபோட்டிக் சூட்டும் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போகும். போற வழியிலேயே நம்ம ஹீரோயின் அந்த ரொபோட்டிக் சூட் கிட்ட உன்னைய ஹேக் பண்றதுக்கு யாராலையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா அந்த ரொபோட்டிக் சூட் என்ன சொல்லும் அப்படின்னா என்னைய ஹேக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இப்போ வரைக்கும் எங்கேயுமே வரல, அதனால நீங்க தாராளமா என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லும். இப்படி இவங்க போய்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலேயே அந்த வில்லன் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த வில்லன்களோட ஸ்கேனர்ல நம்ம ஹீரோயின் வர்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும். உடனே அவங்களோட சிஸ்டம் மூலியமா நம்ம ஹீரோயினோட அந்த ரொபோட்டிக் சூட்டை வந்து ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் உன்னைய ஹேக் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இன்னும் வரலன்னு சொன்ன அப்புறம் எப்படி அவங்க உன்னை ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே தெரியல, இந்த விஷயம் விசித்திரமா இருக்குது, இது வரைக்கும் என்னை யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பவும் அவங்க என்னை ஹேக் பண்ண தான் ட்ரை பண்றாங்க, முழுசா என்னை ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம்லயே ஹேக் பண்ணிடுவாங்க. ஹேக் பண்ண உடனே அங்கேயே அந்த ரொபோட்டிக் சூட் வந்து சடனாகி கீழே விழுந்துரும். அங்க வந்த வில்லன் அந்த ரொபோட்டிக் சூட்ல இருந்து நம்ம ஹீரோயினை வெளியே எடுத்து கொண்டு போவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம பூமியில இருந்து அந்த வில்லன் அழிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்புவாங்கல்ல, அந்த டீமோட கேப்டனும் அங்க உயிரோட வைக்கப்பட்டிருப்பாரு. எதற்காக அந்த கேப்டன் அவன் உயிரோட வச்சிருப்பான் அப்படின்னா அந்த வில்லனுக்கு ஒரு 2 அக்சஸ் தேவைப்படும். அந்த 2 அக்சஸ்ல ஒரு அக்சஸ் வந்து அந்த கேப்டன் கிட்ட இருந்து எடுத்துருவான், இன்னொரு அக்சஸ்க்காக தான் நம்ம ஹீரோயின் அங்க வந்த உடனே நம்ம ஹீரோயினும் உயிரோட பிடிப்பான். இந்த 2 அக்சஸும் இருந்துட்டா பூமியை டோட்டலா அவனோட கண்ட்ரோல்ல எடுத்துட முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவன் சொல்லுவான். இதற்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்தும் அந்த அக்சஸ் அவன் எடுத்துருவான். எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பூமியில இருந்து அனுப்புனாங்கல்ல அந்த டீமோட கேப்டன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மைக் ஒண்ணு கொடுத்து இந்த மைக் மூலியமா நீ உன்னோட அந்த ரொபோட்டிக் சூட்டை வந்து இங்க இருந்தே நீ அக்சஸ் பண்ணலாம், அக்சஸ் பண்ண அப்படின்னா அது மறுபடியும் பூட்டாய் வரும் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோயினும் அந்த மைக்கை வாங்கி இங்க இருந்து அந்த ரொபோட்டிக் சூட்டை வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. அக்சஸ் பண்ணி அந்த சூட்டும் மறுபடியும் வந்துடும். மறுபடியும் அந்த சூட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இப்பவாது எனக்கு என் கூட ஃபுல்லா நீங்க சிங்க் ஆகுங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ரொபோட்டிக் சூட் சொல்லும். அப்போ நம்ம ஹீரோயின் மறுபடியும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அந்த வில்லனும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஏடா ஒரு ஏஐயால உருவான மனுஷனும் ஒரு நார்மல் ஹியூமனும் எப்படி அண்ணன் தங்கச்சியா இருக்க முடியும் அப்படின்னு தானே கொஸ்டின் பண்றீங்க. இந்த ஹீரோயினோட அம்மா தான் அந்த ஏஐ ரோபோட்டிக் மனுஷனை வந்து முதல்ல உருவாக்குவாங்க. அந்த ஏஐ ரோபோட்டிக் மனுஷன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மூலியமா தான் ஒரு அக்சஸ் எடுத்து இந்த பூமியவே கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவான். அவனாலதான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. இதனாலதான் இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, மறுபடியும் இந்த விஷயம் வந்து என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு, நான் உன் கூட சிங்க் பண்ணேன் அப்படின்னா இந்த விஷயம் உனக்கும் தெரிய வரும், அதனாலதான் நான் சிங்க் பண்ண அக்சஸ் கொடுக்காம இருந்தேன் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் சொல்லுவாங்க. ஒரு வழியா 2 பேரும் சிங்க் ஆயிருவாங்க. சிங்க் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த வில்லனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கும். அதுல முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வில்லன் கூட நல்லா அற்புதமாவே ஃபைட் பண்ணுவாங்க. ஒரு டைமுக்கு மேல நம்ம வில்லனோட டாமினேஷன் வந்து ஹீரோயின் மேல அதிகமா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ரொபோட்டிக் மிஷின் கிட்ட அந்த வில்லனோட அக்சஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம அவனோட மூவ்க்கு ஏற்ற மாதிரி ஃபைட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கையில ஒரு டைமுக்கு மேல நம்ம ஹீரோயினோட அந்த ரொபோட் வந்துட்டு அந்த வில்லனோட மூவ் எல்லாத்தையுமே கணிச்சிட்டு மறுபடி அந்த வில்லன் அட்டாக் பண்ணுவாங்க. வில்லன் அட்டாக் பண்ணி ஓரளவுக்கு அடிச்சிருவாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன். கடைசியா அந்த வில்லன் அடிக்கிற அடியில நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்டே நின்று போயிடும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம ஹீரோயினோட அந்த ரொபோட்டிக் சூட் வந்துட்டு ஹீரோயினை மறுபடியும் ஹார்ட் பீட் வர வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணும். அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் பீட் வரவே செய்யாது. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த
வில்லன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அந்த ரொபோட்டிக் சூட்டை வந்து அட்டாக் பண்ணுவான். திரும்ப அந்த ரொபோட்டிக் சூட் வந்து அந்த வில்லனை அட்டாக் பண்ணாம நம்ம ஹீரோயினை காப்பாத்துற விஷயத்திலே வந்துட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனை செலுத்திட்டு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வில்லன் வந்துட்டு முழுசாவே இந்த ரொபோட்டிக் சூட்டை வந்து அழிச்சிருவான். இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. அவங்க மறுபடி அந்த வில்லனையும் அழிச்சிருவாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த வில்லனை அழிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட டேட்டா பேஸை எடுத்துக்கிட்டு பூமிக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண அந்த ரொபோட்டிக் சூட்டை ரீக்ரியேட் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். புரிஞ்சுக்கிறதா இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் கஷ்டமா இருக்குமே ஒழிய மற்றபடி இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பா போகக்கூடிய ஒரு முழுக்க ஆக்ஷன் இருந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா இருக்கும். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா படம் பார்த்துட்டு நான் இந்த படத்துக்கு கொடுத்த ரிவ்யூ ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க. இது மாதிரியான மூவி ரிலேட்டடான டீடைல் ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது படத்தை பத்தி நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட நேமை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த படத்தையும் நான் ரிவ்யூ பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.